உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 84வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நம் வகுப்பினை முருகேசன் ஐயா அவர்களின் தொகுப்புரையோடு துவங்குவோம். முருகேசன் ஐயா. விநாயக விரைகடல் சரணே, ஐயாவின் திருவடிகளை தலைமையில் சூட்டி போற்றி பணிகின்றேன். இணைந்திருக்கும் அன்பர்களுக்கு என் தலைதாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நூலாசிரியர் அருணந்தி சிவத்தின் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். அறிவில் உள்ள குற்றத்தை நீக்கி சிவத்தை தரும் விநாயகனது திருவடி வணக்கத்தை முதற்பாடலில் கூறுகின்றார். உயிர்களுக்கு அறிவை பிறப்பித்து அதை வியாபகப்படுத்தும் பரசிவ வணக்கத்தை 2வது பாடலில் கூறுகின்றார். சிவஞான போதத்திற்கு விளக்க உரையாக வந்த நூல் இது என நூலின் வழியை 3வது பாடலில் கூறுகிறார். முக்தியை பெற விரும்புவர்கள் சிவனது திருவடியை அடையும் உரிமையை இது கொண்டுள்ளது என நூலின் பயனை 4வது பாடலில் கூறுகிறார். 5, 6வது பாடல்களில் அவையடக்கம் கூறுகின்றார். 7 முதல் 20 வரை உள்ள பாடல்களில் அவை அளவை இலக்கணம் கூறுகிறார். சித்து அசித்துவாளாகியதும் தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மையுடையதுமாகிய இப்பிரபஞ்சத்தை காரியப்படுத்த ஒரு கர்த்தா வேண்டும் என்ற பதி உண்மையையும் அவன் தோற்றுவிக்க நிமித்த காரணனாகவும் ஒடுக்க சங்கார காரணனாகவும் காரியப்படுத்த சக்தியை பொருந்துபவனாகவும் வேண்டும் என்ற பதி இலக்கணத்தையும் முதல் சூத்திரமாக 21வது பாடலில் கூறுகிறார். 22 முதல் 3 பாடல்களில் உலகாயாதர் கூறும் வாதங்களை மறுத்து உலகம் தோற்றநாசங்களை உடையது, தோற்றநாசங்களை தரும் கர்த்தா ஒருவன் வேண்டப்படும் என்ற கருத்தை நிறுவுகிறார். 25 முதல் 3 பாடல்களில் சௌத்ராந்திகர் கூறும் கருத்தை மறுத்து இல்பொருள் தோன்றாது உள்பொருள் தோன்றும் என்ற சக்காரியவாதம், உள்ள காரியம் உள்ள காரியத்தினின்று ஒரு கர்த்தாவினாலே தோன்றும், ஒரு கர்த்தாவின்றி காரிய பொருள் தோன்றாது, காரணப்பொருள் போல் காரிய பொருள்களும் உள்பொருளே என்ற கருத்துக்களை நிறுவுகிறார். 28 முதல் 3 பாடல்களில் மீமாஞ்சகர் கூற்றை மறுத்து காயத்தை போல் உலகமும் தோன்றி அழியும், ஒரு காலத்திலே தோன்றும் உலகம் இன்னொரு காலத்திலே அழியும், தோற்றநாசங்களுக்கு காலம் துணை காரணம், நிமித்த காரணம் வேறு வேண்டப்படும் என்ற கருத்துக்களை நிறுவுகிறார். 31 முதல் 7 பாடல்களில் தார்க்கியர்கள் வாதத்தை மறுத்து அணுக்கள் காரிய பொருள் ஆதலால் உலகிற்கு காரணம் ஆகாது, மாயை உலகிற்கு முதற்காரணம், மாயை உலகிற்கு முதற்காரணம் என்பதற்கு ஆகம அனுமான பிரமாணமும் சான்று கூறுகின்றார். முதற்காரணமாகிய மாயையிலிருந்து காரியமாகிய பிரபஞ்சம் சர்க்காரிய முறைப்படி தோன்றி ஒடுங்கும். பிரபஞ்சம் நித்த பொருள், பிரபஞ்சத்தின் தோற்ற ஒடுக்கங்கள் ஒரு கர்த்தாவினால் ஆகும் என்ற கருத்துக்களை சாதித்து பதி உண்மையை நிறுவுகிறார். பதி இலக்கணம் முதல் பகுதி. முதல்வன் நிமித்த காரணனாக நின்று பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் போது அவனது இலக்கணத்தை 38 முதல் 14 பாடல்களில் கூறுகிறார். பிரபஞ்ச தோற்றத்திற்கு முதல்வன் நிமித்த காரணன் என 38வது பாடலில் கூறுகிறார். முதல்வன் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமையை 39வது பாடலில் கூறுகிறார். 40 முதல் 4 பாடல்களில் சுத்த பிரபஞ்சம் எனப்படும் வைகரிய வாக்கு, மத்திமை வாக்கு, பைசந்திய வாக்கு, சூக்குமை வாக்கு, அதிசூக்குமை வாக்கு ஆகியவைகளின் இலக்கணம் கூறுகிறார். வாக்குகள் விருத்திப்படும் முறைமையை 44வது பாடல்களில் கூறுகிறார். விந்துவில் உள்ள அதிசூக்குமை வாக்கு சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என விருத்திப்படும். இந்த 5 வாக்குகளும் மந்திரம், பதம், வண்ணம் என்ற வடிவில் சத்த பிரபஞ்சமாய் நிற்கும். அபரமுக்தர்களுக்கு வேண்டப்படும் சுத்த அத்துவாக்கள் யாவற்றையும் இந்துவே முதற்காரணமாய் நின்று செலுத்தும். வாக்குகளால் உயிர்களுக்கு விடய ஞானம் உண்டாகும், விடய ஞானம் நீங்கினால் மெய்ஞானம் உண்டாகும் என 46வது பாடலில் கூறுகிறார். சுத்தாசுத்த அசுத்த பிரபஞ்ச இயல்பை 47வது பாடலில் கூறுகிறார். அசுத்தமாயிலிருந்து தோன்றும் காரிய பிரபஞ்சமெல்லாம் ஒன்றுக்கொன்று தோன்றியும் ஒடுங்கியும் பரிணமித்தும் வரும். மாயையிலிருந்து காரியம் தோன்றும் பொழுது மாயை காரியத்துடன் உடனாய் நிற்கும். மாயையில் காரியம் ஒடுங்கும் போது மாயை காரியத்துடன் ஒன்றாய் நிற்கும்.
அசுத்தமாயை நின்று பிரபஞ்சம் தோன்றாது என்ற மாயாவாதிகளின் கூற்றை 48வது பாடலில் அவர்கள் நம்பிக்கையை வைத்தே மறுக்கிறார். முதல்வன் சக்தியை பொருந்தி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறையை 49 முதல் 3 பாடல்களில் கூறுகிறார். பதி இலக்கணம் 2வது பகுதி. முதல்வன் சங்காரகாரனாக நின்று பிரபஞ்சத்தை ஒடுக்கும் பொழுது அவனது இலக்கணத்தை 52 முதல் 6 பாடல்களில் கூறுகிறார். ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்கார கடவுளே தோற்றுவிப்பான். முத்தொழில் செய்வது பற்றி முதல்வன் விகாரியாகான். முத்தொழிலும் செய்யும் உரிமை சங்காரகாரனுக்கே உரியது. முத்தொழிலும் செய்தற்கு காரணம் உயிர்களின் மலத்தை நீக்கி முக்தி கொடுக்கும் வேண்டும் என்ற கருணையே. 5 தொழில்களிலும் உயிர்கள் பெறும் பயனை நோக்கினால் 5 தொழில்களும் அருட்செயல்களே என்பது பெறப்படும். பதி இலக்கணம் 3வது பகுதி. தான் என சுட்டப்பட்ட முதல்வனது பொது இலக்கணத்தை 58 முதல் 22 பாடல்களில் கூறுகிறார். முதல்வனது தடத்த வடிவம் உருவம் ஆகும். முதல்வனது உருவத் திருமேனி மாயாகாரிய வடிவம் என்று அருள் வடிவம் ஆகும் என 59 முதல் 3 பாடல்களில் கூறுகிறார். 62 முதல் 5 பாடல்களில் உருவத் திருமேனி பற்றி வரும் சந்தேகங்களை நீக்குகிறார். உருவத் திருமேனியில் தோன்றுவன ஆயுதம், அங்கம், ஆபரணம் முதலிய எல்லாம் அருள் வடிவமே என்கிறார். முதல்வன் உருவத் திருமேனி பற்றி சிந்திதனாயினும் அசிந்திதனே என நிறுவுகிறார். உருவத் திருமேனி கொள்ளுதற்கு காரணம் அருள் புரிதலே. உருவத் திருமேனி இன்றியமையாது என்பவைகளை 70 முதல் 5 பாடல்களில் கூறுகிறார். 76 முதல் 5 பாடல்களில் அத்துவா வடிவம், மந்திர வடிவம், பஞ்சபிரமம், மந்திர வடிவம், பிரம்மன் முதலிய மும்மூர்த்திகளின் வடிவங்கள் எல்லாம் முதல்வனது உபசார திருமேனியாகும் என நிறுவுகிறார். பதி இலக்கணம் 4வது பகுதி. சக்தி ஞானமாக சுத்த சொரூபமாய் முதல்வனுடன் பிடிப்பின்றி நிற்கும் போது முதல்வன் இலக்கணத்தை 81 முதல் 4 பாடல்களில் கூறுகிறார். சக்தி ஒன்றே, தொழில் வேறுபாட்டால் பல வகைப்படும். பராசக்தியின் சொரூப இலக்கணம் சுத்த ஞானமாகும். சக்தி பொது வகையால் ஒன்றே, தொழில் வேறுபாட்டால் இச்சை, ஞானம், கிரியை என மூவகைப்படும். சிவசமயவாதிகளின் ஆசங்கையை மறுத்து கூறுகிறார். உயிருக்குள்ள இச்சை, ஞானம், கிரியை விட முதல்வனது இச்சை, ஞானம், கிரியை பெரிதும் மேம்பாடானது என நிறுவுகிறார். பதி இலக்கணம் பகுதி 5. சக்தி வடிவம் கொண்டு தொழிற்படும் பொழுது அதனுடன் பிடிப்பின்றி நிற்கும் முதல்வனது இலக்கணத்தை 85 முதல் 6 பாடல்களில் கூறுகிறார். சங்காரகாரனாகி முதல்வன் சக்தி வியாபாரத்தால் சிவன் முதலிய 5 வகைப்பட்டு லயம், போகம், அதிகாரம் என்னும் அவத்தைகளையும் அவத்தைகளுக்கு ஆதாரமாக சுத்த தத்துவங்களையும் உடையவனாவான். முதல்வனுக்கு சுத்த தத்துவங்கள் 5ம் சுதந்திர வடிவம். முதல்வன் பேத வடிவங்கள் ஈதல் பற்றி தான் விகாரி ஆகான். அவனால் கொள்ளப்படும் பேத வடிவம் சக்தியில் காணப்படும் என்கிறார். சக்தி சிவம் என இருதன்மையாயிருந்து உலகம் முழுவதும் ஆண், பெண் என இருவகையால் விளங்க வைத்தனன். அதற்கு சிவலிங்க வடிவமே சாட்சி. 6வது பகுதி. முதல்வனது சிறப்பு இலக்கணம். முதல்வன் தடத்த இலக்கணங்களை உடையவன் ஆயினும் இவை ஒன்றுமில்லாத சுத்த சைத்தன்ய சொரூப இலக்கணத்தை உடையவன் ஆவான் என்று கூறி முதல் சூத்திரத்தை நிறைவு செய்கிறார். 82ஆம் சூத்திரன். முதல்வன் அசேதன பிரபஞ்சத்தோடு அத்துவிதமாய் கலந்து நின்றும் உலக உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் தொழிற்படுத்துவதற்கு சக்தி வடிவமாயும் என்று அவைகளை நடத்துகிறான் என 2ஆம் சூத்திரமாக 91வது பாடலில் கூறுகிறார். சேதன அசேதன பிரபஞ்சத்தை ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று நடத்தும் முறைமையை 92, 93 பாடல்களில் கூறுகிறார். உயிர்கள் மனம், வாக்கு, காயங்களினால் செய்யும் நல்வினை, தீவினைகள் புத்தி தத்துவத்தில் பதிந்து மாயையில் கிடக்கும். பிறகு பிறவிக்கு வரும்போது அவ்வினைப்பயன் இன்ப துன்பமாக இறைவனால் ஊட்டப்படும் என 94வது பாடலில் கூறுகிறார். உயிர்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் இயல்பாகாது. அவற்றிற்கு காரணம் உட்பிறவைகளில் செய்த நல்வினை, தீவினையாகும் என கூறுகிறார். உயிர்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருவினை, முயற்சி அல்ல என்று கூறுகிறார். இப்பிறவியில் நற்பெயர்களை பெறுதலும் பெறாதிருத்தலும் இன்பம் துன்பமும் நீண்ட ஆயுளும் குறுகிய ஆயுளும் ஆக 6 வகையான பயன்களை
பெறுவது முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகளே காரணம் என்கிறார். உடலும் கர்மமும் தொன்று தொட்டு வரும் பிறவாக அனாதி என்கிறார். இப்பிறவியில் செய்யப்படும் இருவினைகள் மறுபிறப்பில் அவற்றின் பயனை தருவதாயும் அப்பயனை அனுபவிக்கும் இடத்து செய்யப்படும் நல்வினை தீவினைகளாயும் விளையும் என்கிறார். உயிர்களுக்கு நன்மை செய்தல் இன்பம், தீமை செய்தல் துன்பம், அவ்விரண்டையும் அறியவல்ல முதல்வனே அவற்றிற்கு ஏற்ப இன்ப துன்பங்களாகிய பயனை தருவன். முதல்வன் உயிர்கள் செய்யும் இருவினைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் கருணை. நல்வினைக்கு அருளையும் தீவினைக்கு தண்டனையும் கொடுக்கிறான். தீவினை செய்தாரை தண்டிப்பது அவர்களை நல்வழிப்படுத்துதல் பொருட்டே ஆகும். அதுவும் இவனது கருணையே என்கிறார். தாய் தந்தையர் நல்வழி ஒழுகாத புதல்வர்களை கண்டித்தது போல முதல்வனும் தண்டிப்பது கோபம் போல் தோன்றினாலும் கருத்து வகையால் அருளேயாகும் என்கிறார். மீமாஞ்சகர் வினைகளே பயன் தரும், முதல்வன் வேண்டியதில்லை என்பர். செய்த வினை அப்பொழுதே கட்டு ஒழிதலால் அவர்கள் கூற்று பொருந்தாது என மறுக்கிறார். முதல்வன் புறத்தே சிவலிங்க திருமேனியாகவும் சிவனடியாரை ஆதாரமாக கொண்டும் அகத்தே உயிரை இடமாகவும் கொண்டும் பூசைகளை கொண்டு அருள்வதால் அவனை அவ்வளவு இடங்களில் வழிபடுக என்கிறார். புண்ணிய பாவங்கள் பயன் தருவது செய்பவர் அல்லது செய்த வினைகளின் வன்மை மென்மை பற்றி அன்று, அதை கொள்பவரது வன்மை மென்மை பற்றியே ஆகும். ஆதலால் சிவனது திருவடி பூஜையை செய்யத்தக்கது என்று கூறுகிறார். வேதாகமங்கள் முதல்வன் அருளிய வாக்குகள். அவ்வாக்குகளின்படி ஒழுகாதார் தண்டிக்கப்படுவர் என்றும் எல்லா உயிர்களுக்கும் இன்ப துன்பம் முதல்வனது ஆணையால் பொருந்துணவ என்றும் 120வது பாடலில் கூறுகிறார். தன் கட்டளைப்படி நடவாதவரை அரசன் தனது அதிகார சக்தியினாலே தண்டிப்பன். கட்டளைப்படி நடப்போரை அதிகார சக்தியினாலேயே வாழ்விப்பன். அதுபோல முதல்வன் செய்வன் என 121வது பாடலில் கூறுகிறார். இத்துடன் முடிகின்றது ஐயா. நன்றி, வணக்கம். அவையோருக்கு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற மாபெரிய தத்துவத்தை உலகத்திற்கு ஈந்து நம்மை எல்லாம் ஆட்கொண்டருடைய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை பணிந்து மகிழ்கின்றேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட சித்தாந்த தத்துவத்தை இவ்வுலகுயிர்களிடம் சேர்ப்பித்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோர் திருவடிகளை உச்சியில் சூட்டி ஓர்ப்பெய்துகின்றேன். இந்த நூல்களிலும் தத்துவங்களிலும் நம்மை ஈடுபடுத்திய குருநாதர்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இருநோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி நாம் எல்லாம் சித்தாந்த கருத்துக்களை உள்வாங்க வழி செய்திருக்கக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிகாலையில் எழுந்து சைவ சித்தாந்தம் கற்க முனைகின்ற உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். முருகேசன் அவர்களுடைய தொகுப்புரை மிகச் சிறப்பாக இருந்தது. செந்தில் சொன்னது போல அது ஒரு செய்தி வாசிக்கும் தொனி. முதலாக அந்த தொனியிலே தொகுப்புரையை கேட்கிறோம். முழுமையான ஒரு தொகுப்புரையாக அந்த தொகுப்புரையை அவர் ஆக்கி தந்திருந்தார். இந்த தொகுப்புரை எல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டியவை என்று முன்பும் நான் சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். இன்றைய பதிவு என் கைக்கு கிடைத்தால் அது இன்னும் உதவியாக இருக்கும். அதையும் முருகேசன் அவர்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். 91வது பாடல் வரை, அதாவது இந்த நூல் என்ன சொல்ல வருகிறது என்றால் பதிபசு பாசங்களாகிய முப்பொருளை விளங்கப்படுத்துகிறது. ஆரம்பத்திலே பாயிரவியல் என்ற பகுதியிலே விநாயகரை வணங்கி, அதற்கு பிறகு பரசிவத்தை வணங்கி நூலின் வழி சொல்லி அவையடக்கம் சொல்லி ஒரு 6 பாடல்களிலே பாயிரவியலை முடித்துக் கொள்கிறார். பிறகு ஒரு 22 பாடல் என்று சொன்னதாக ஞாபகம். சூக்கும வடிவாக இருக்கக்கூடிய பதிபசு பாசங்களை விளங்குவதற்கு அல்லது நிரூபிப்பதற்கு அனுமான பிரமாணங்களாகிய காட்சி, ஆகமம், அனுமானம் என்ற 3 அனுமான பிரமாணம் அவசியமாகப்படுவதால் இந்த 3 பிரமாணங்கள் பற்றிய விவரங்களையும் நமக்கு அந்த நூல் வகையிலே சொல்லித் தருகிறார். அதிலே ஓரளவு நாங்கள்
படித்திருக்கிறோம். இன்னும் சில பாடல்கள் நாம் கற்க வேண்டி இருக்கிறது. மிக விரைவில் அதை கற்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற ரெண்டு. இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், இருக்க வேண்டும். தோற்ற நாசங்களையுடைய இந்த உலகம் சடப்பொருள். சடப்பொருளாகிய அது தானே தோன்றி தானே அழிய முடியாது. தோன்றுவதற்கும் அதை தோற்றுவிப்பதற்கும் அதை அழிப்பதற்கும் ஒரு முதல்வன் தேவை என்பதை மாற்று மதத்தாருடைய கொள்கைகளை எல்லாம் மறுத்து நிறுவி இறைவன் முதல் பதி உண்மை சொல்லி பிறகு பதி இலக்கணங்களையும் விரித்து சொல்லி 96 பாடல்களையும் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு 2ஆம் சூத்திரத்துக்குள் நுழைகிறோம். 2ஆம் சூத்திரம் இந்த இறைவன் இந்த உலகத்தோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாகியும் நிற்கும் தன்மையை சொல்வதன் மூலம் வினைகள் பற்றிய விவரங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து தருகிறது. அந்த வினைகள் எப்படி உயிர்களை சாரும், அதேன் வினைகளை உயிர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த பகுதியிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். 120வது பாடல் 20 21 21 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 21 படிச்சுட்டோமா? 21வது பாடல் வரை படித்திருக்கிறோம். இன்றைக்கு 22லே இருந்து நாம் பாடல்களை படிக்க தொடங்கலாம். தெளிவான ஒரு தொகுப்புரை வந்து விட்டபடியால் நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. 22வது பாடலிலே இருந்து இன்றைக்கு நாம் நூலுக்குள்ளே நுழையலாம். ஐயா அவர்களுக்கும் ஏனைய அன்பர்களுக்கும் வணக்கம். விநாயகர் வணக்கம். ஒரு கோட்டன், இருசெவியன், மும்மதத்தன், நால்வாய், ஐங்கரத்தன், ஆறுதரு கோட்டம், பிறைதழி தாழ்சடையான், தருமொரு வாரணத்தின் தாள்கள், உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே, இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்னச் செய்யும் தேவே. ஐயா தொகுப்புரையில் சொன்னது போல முதல்வன் வினைப்பயனை தராபதி போல தருவன் என்ற பகுதியிலே முதல் 2 செய்யுளை கடந்து வந்துள்ளோம். 3வது செய்யுள் பாடலின் 122. பாடலின் தலைப்பு அரசன் செயலும் முதல்வன் ஆணை வழிபட்டது. தராபதி என்ற வார்த்தைக்கு தரணியை ஆளுகின்ற பதி தலைவன் என்று அர்த்தம். பூமியை ஆளுகின்ற அரசன் எப்படி தன் ஆட்சியின் கீழ் இருப்போருக்கு தண்டனைகள், சுகங்கள் முதலியவற்றை வழங்குகிறானோ அதுபோலத்தான் இறைவன் உயிர்களுக்கு அதனுடைய வினைக்கேற்ப பயன்களை தருகிறான் என்ற பகுதியிலே தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். 123வது பாடலை படிக்கிறோம். முதல் 2 பாடலின் பொழிப்புரை படிச்சுட்டு படிக்கலாம். பாடலின் 120. பாடல் தலைப்பு உயிர்கள் யாவுக்கும் இன்பத் துன்பங்கள் முதல்வன் ஆணையால் அணையும். பொழிப்புரை வேதாகமங்கள் முதல்வன் அருளிய வாக்குகள். அவ்வாக்குகளின்படி ஒழுகாதார் தண்டிக்கப்படும் சிறைச்சாலைகள் நரகங்களாம். அவற்றின்படி ஒழுகுவோர் சுகம் பெற்று வாழ்கின்ற இடம் சொர்க்கம் முதலிய மேலுலகங்களாம். இச்சொர்க்க நரக வாசிகளுக்கே அன்றி எல்லா உயிர்களுக்கும் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையால் பொருந்துவனவாம். இன்ப துன்பம் உங்களுக்கு தெரியும். நாம் செய்த நல்வினை தீவினை பாவ புண்ணியங்களாகி இன்ப துன்பங்களாய் விளையும். இதுதான் அந்த ஒழுங்கு. நல்வினை தீவினை பாவ புண்ணங்களாய் ஆன்மாவில் பதித்து இன்ப துன்பங்களாய் விளையும். இது இன்ப துன்பங்களாய் விளைவதற்கு தானே வந்து வினைகள் பொருந்த வாய்ப்பில்லை. அவையும் சடங்களானதால். ஆகவே உயிர்களுக்கான வினைகளை பொருத்துகிறவனாக இறைவன் இருந்து அந்த வினைகளை பொருத்துவான் என்பதுதான் இவர் சொல்ல வருகிற விடயம். செய்யுளின் 121 மேலே கூறப்பட்ட கருத்தினை ஓமை முகத்தால் விளக்கல். அதன் பொழிப்புரை கட்டளைப்படி நடவாதவரை அரசன் தனது அதிகார சக்தியினாலே தண்டிப்பன்.
கட்டளைப்படி நடப்போரை அவ்வதிகார சக்தியினாலே வாழ்விப்பன். ராஜ்யம் எங்கும் இவ்வதிகார சக்தியினால் யாவரையும் வாழ்வித்தலும் தண்டித்தலும் செய்வன். முதல்வனும் அதுபோலவே செய்வன். ஒரு அரசன் தன்னுடைய தான் விதித்த ஒழுங்கை மீறுகிறவர்களை தண்டனை கொடுத்து தண்டிப்பான். விதித்த ஒழுங்கின்படி நடப்பவர்களை நல்லபடி வாழ்விப்பான். அது ஓரிடத்தில் இருடத்தில் இல்லை, தன்னுடைய ராஜ்யம் முழுவதும் அதை செய்வான். அப்படித்தான் இறைவனும் இந்த சராசரம் முழுவதும் உயிர்களுக்கு நல்வினை தீவினை பயன்களை ஊட்டிக் கொண்டிருக்கிறான் என்கிறார். புதியதாக அதில் மூன்றாவது செய்யுள். செய்யுள் எண் 122. செய்யுள் தலைப்பு அரசன் செயலும் முதல்வன் ஆணை வழிபட்டது. பாடல். அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி, அரும்பாவங்கள் தரையுள்ளோர் செய்யின், தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரார், அந்த நிறையமும் நீர்மை ஈதாம். பொருளுரை. அரசனும் செய்வது. அரசன் மேற்கூறியவாறு அரும்பதி செல்வம் முதலியவற்றை கொடுத்தலன்றி தண்டித்தலும். ஈசன் அருள் வழி, முதல்வனது அருள் வழிபட்டதாம். அஃது எங்கனம் எனின், தரையுள்ளோர் அரும்பாவங்கள் செய்யின், இப்பூமியில் உள்ளோர் அரிய பாவங்களை செய்யின், தீய தண்டலில் வைத்து அரசனானவன் கொடிய தண்டனை செய்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். அங்கனம் தண்டிக்கும் இடத்து மேலும் பாவம் செய்யின், இன்னும் கொடிய தண்டம் செய்வன் எனச் சொல்லி அப்பாதகங்களை ஒழிப்பன். தூயோர் பின்பு சொல்வழி நடப்பர், அறிவுடையோர் பின்பு விதிப்படி நடந்து நிறையமும் சேரார், நரகத்தையும் அடையார். அந்த நிறையமும் ஈது நீர்மையாம், அந்த நரக தண்டமும் இந்த அரச தண்ட தன்மையதாயிருக்கும். பொருளுரை. அரசனும் செய்வது. அரசன் மேற்கூறியவாறு அரும்பதி செல்வம் முதலியவற்றை கொடுத்தல் நன்றி தண்டித்தலும். அதாவது இங்கே முதலிலிருந்து தொடங்குகிறார். அரசன் செயலும் முதல்வன் ஆணை வழிபட்டது என்பதுதான் இந்த பாடலினுடைய விஷயத்தினுடைய அடிப்படை. சொல்லுகிறார், அரசன் மேற்கூறியவாறு, முதல் பாடலிலே சொன்னார், அரசன் மேற்கூறியவாறு அரும்பதி செல்வம் முதலியவற்றை எல்லாம் கொடுத்தலன்றி தண்டித்தலும் இரண்டும் செய்வான். நன்மைகளை கொடுப்பான், தீமைக்குரிய தண்டனைகளும் கொடுப்பான். ஈசன் அருள் வழி, முதல்வனது அருள்வழிப்பட்டதாம். அப்படி அவன் செய்வதும், ஒரு அரசன் இதை செய்கிறான் என்றால் அது இறைவனுடைய வழிபட்டது என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அரசனும் செய்வது. அரசன் மேற்கூறியவாறு அரும்பதி செல்வம் முதலியவற்றை கொடுத்தலன்றி தண்டித்தலும் ஈசன் அருள் வழி, முதல்வனது அருள் வழிபட்டதாம். இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டியது, பல பேருக்கு இது புரியவில்லை. இன்றைக்கு ஒரு அரசன் என்பவன் இறைவனுடைய பிரதிநிதி, அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு மேற்கு நாட்டாருடைய சிந்தனையால் அரசியல் வந்த பிறகு அரசன் என்பவன் மக்களுடைய பிரதிநிதி என்று ஆகிவிட்டான். அப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அரசன், பழைய நம்முடைய பெரியவர் நினைத்தார்கள், அரசன் என்பவன் இறைவனுடைய பிரதிநிதி. இந்த நிலையை உணர்ந்து விட்டால் ஒரு அரசன் பிழை செய்ய வாய்ப்பில்லாமல் போய்விடும். மக்கள் பிரதிநிதி என்று வந்து விட்டபடிதான் இந்த பிழைகள் எல்லாம் தோன்றுகின்றன. அரசன் இறைவனுடைய பிரதிநிதி. அதனால்தான் திருவள்ளுவர் அரசனுடைய மாட்சி என்று எழுதாமல் இறைமாட்சி என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர் வைக்கிறார் என்று பரிமேலழகர் சொல்லுகிறார். இறைவன் வகுத்த நிர்வாக அடிப்படையில் தான் ஒரு அரசன் நிர்வாகம் நடத்துகிறான். ஆகவே இந்த அரசன் தண்டிப்பதும் அருள் செய்வதும் இறைவன் வழிபட்டதே என்பதை இதிலே நிரூபிக்கிறார்கள். தரையுள்ளோர் அரும்பாவங்கள் செய்யின், இப்பூமியில் உள்ளோர் அரிய பாவங்களை செய்யின், தீய தண்டலில் வைத்து அரசனானவன் கொடிய தண்டனை செய்து
தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். அங்கனம் தண்டிக்குமிடத்து மேலும் பாவம் செய்யின் இன்னும் கொடிய தண்டம் செய்வன் என சொல்லி அப்பாதகங்களை ஒழிப்பன். அதாவது ஒருவன் பாவம் செய்கிறான், பாவத்துக்குரிய தண்டனையை அரசன் கொடுப்பான். அதற்கு மேலும் அவன் அதை திருந்தாமல் இன்னும் பாவம் செய்தால் அதை விட கொடிய தண்டனையை கொடுப்பான். கொடுப்பது அவனை அழிப்பதற்கு நோக்கத்துக்காக அல்ல, அவனை திருத்துகிற நோக்கம். ஆகவே அறநெறி என்பது எங்கே இருந்து வந்தது என்றால் வேதாகமங்களிலிருந்து பிறந்தது, இறைவனால் சொல்லப்பட்டது. ஆகவே அந்த அறநெறியின்படி வாழாதவர்களை இறைவன் தண்டித்து திருத்த பார்ப்பான், அப்பவும் திருந்தாதவனை மேலும் தண்டிப்பான் என்கிறார்கள் இந்த வரியிலே. தரையுள்ளோர் அரும்பாவங்கள் செய்யின் இப்பூமியில் உள்ளோர் அரிய பாவங்களை செய்யின் தீய தண்டலில் வைத்து அரசனானவன் கொடிய தண்டனை செய்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். அங்கனம் தண்டிக்கும் இடத்து மேலும் பாவம் செய்யின் இன்னும் கொடிய தண்டன் செய்வன் என சொல்லி அப்பாதகங்களை ஒழிப்பன். தூயோர் பின்பு சொல்வழி நடப்பர், அறிவுடையோர் பின்பு விதிப்படி நடந்து நிரயமும் சேரார், நரகத்தையும் அடையார். இது ஒரு தண்டனை கிடைத்த பிறகும் திருப்பவும் அதையே செய்கிறவன் ஒருவன் முட்டாளாக இருப்பான். அதனாலேதான் அவன் திரும்ப திரும்ப தண்டம் பெற்ற பிறகும் திரும்ப திரும்ப அதையே செய்கிறான். அப்படி இல்லாமல் அறிவுள்ளவர்கள் ஒரு தரம் இன்ன பிழை செய்ததால் நான் இன்ன தண்டனை பெற்றேன் என்ற அனுபவம் பெற்றவர்கள் அதற்கு பிறகு அந்த பிழையை செய்ய முனைய மாட்டார்கள். இதை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே பல துன்பங்கள் நம்மை தாக்குகின்றன, எத்தனையோ துன்பங்கள் தாக்குகின்றன. அதை நாங்கள் இறைவனை திட்டி தீர்க்கிறோம் அல்லது மற்றவர்கள் மேலே படை சொல்லி தீர்க்கிறோம். அந்த தண்டனை என்பது, அந்த துன்பம் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கிற தண்டனை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் ஏதோ ஒரு பாவத்துக்குத்தான் இந்த தண்டனை எனக்கு வந்திருக்கிறது, அப்படியானால் இனிமேலாவது நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற பக்குவம் வர வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இந்த தத்துவங்களை எல்லாம் படிப்பது இதையெல்லாம் பாடமாக்கி சொல்வதற்காகவோ இந்த சொல்லுகளை பிடித்து கொண்டு நிற்பதற்காகவோ அல்ல. இந்த உள்ளே இருக்கிற உயிரோட்டத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இறைவன் தான் உலகத்தை படைக்கிறான், அவன்தான் இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த உயிர்களை திருத்துவதற்காக செய்த வினைகளுக்கேற்ப அவனுக்கு அந்த உயிருக்கு தண்டனைகளை கொடுக்கிறான், இன்ப துன்பங்களை கொடுக்கிறான். இந்த இன்ப துன்பங்களை இறைவன் கொடுக்கிற பொழுது ஒரு தரம் செய்த பிழைக்கு இன்ப துன்பத்தை பெற்றால் அதற்கும் திருந்தாமல் மீண்டும் நான் துன்பம் செய்வேன். பல பேர் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே பல துன்பங்கள் நம்மை தாக்கினால் அது நம்மை திருத்துவதற்காக நடந்த ஒரு தண்டனை என்று உணராமல் மேலும் குற்றம் செய்தால், அப்போ ஒரு தரம் அப்பா ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், செய்யாதே என்று ஒரு தரம் அடிக்கிறார். இதை மறந்து போகாதீர்கள். வகுப்பறை என்பது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான். அதிலே வருகிற துன்பம் என்பது இறைவன் என்கின்ற ஆசிரியர் நமக்கு முன்பு செய்த பிழைக்கு கொடுத்த அடி. இந்த அடி பெற்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இனிமேல் அடிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் அடிவிடாமல் பார்த்துக் கொள்வதற்கு வேதாகமங்கள் சொன்னதாகிய தர்மத்தின்படி நடக்க வேண்டும். அடி வாங்கிய பிறகும் துன்பப்பட்ட பிறகும் அழுதழுது பிறகும் பாவங்கள் செய்தால் அதற்கடுத்த பிறவிகளிலே இன்னும் கூடுதலான அடி விழும். அதற்கு பிறகு அப்படின்னு கேட்டால் அதை விட அடிப்பான். அதாவது திருந்தும் வரைக்கும் அடி விழும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகவே ஒவ்வொரு துன்பமும் நம்மை தாக்குகிற பொழுது இனி நான் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வர வேண்டுமே தவிர, இந்த துன்பம் அவரால் வந்தது இவரால் வந்தது என்ற தேவையில்லாத ஆராய்ச்சிகளை விட்டு நாம் செய்த பாவத்தை இறைவன் தண்டிக்கிறான், இனி நான் இந்த பாவங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று முடிவுக்கு வர வேண்டும். அதுதான் இதிலே இருந்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாடம் என்கிறார்கள். தூயோர் பின்பு சொல்வழி நடப்பர் நிரயமும் சேரார், அறிவுடையோர் பின்பு விதிப்படி நடந்து நரகத்தையும் அடையார். பெற்றுவிட்டால் அறிவுள்ளவன் என்ன செய்வான்? நான் ஏதோ ஒரு பிழைக்கு தண்டனை பெற்றுவிட்டு இனிமேல் அந்த பிழை செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்வான். நிரயம் என்பது நரகம், நரகத்துக்கு போக மாட்டார்கள். அந்த நிரயமும் ஈது நீர்மையாம், அந்த நரக தண்டமும் இந்த அரச தண்ட தன்மையதாய் இருக்கும்.
எப்படி அரசன் தண்டித்து அந்த தண்டனைக்கு அடங்காதவனை மேலும் தண்டிப்பானோ அப்படித்தான் நிறையத்திலே இருக்கிற தண்டனை அரசன் தருகிற தண்டனை கோப்பானதாக இருக்கும் என்கிறார். குறிப்புரை: அரசன் இவ்வுலகத்தில் குற்றம் செய்தவரை அக்குற்றத்தின் பொருட்டு தண்டித்து சிறையிட்டும் வைப்பன். அதனால் அவர் செய்த பாவம் இம்மையிலே தீர்ந்து பின் நரகத்தை அடைய மாட்டார். ஆதலால் அரசன் செய்வதும் முதல்வன் ஆணை வழிபட்டது என்று இங்கே சொல்லப்பட்டது. அத கடவுள் கொடுக்கிற தண்டனை என்பது நரகத்திலே போடுகிற தண்டனை. அரசன் அதுல இருந்து நம்மை ஓரளவு காக்கிறான். அவன் தண்டனை தருவதன் மூலம் பெரிய தண்டனையை நாங்கள் பெறாமல் தடுக்கிறான். ஏனென்றால் அது அவன் தண்டனை என்பது அவன் இஷ்டப்படி செய்வதல்ல. வேதாமங்கள் சொன்னதாகிய அந்த தர்மத்தின் மீறினவனுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கலாமோ அதை கொடுக்கிறான் என்பதன் மூலம் இங்கேயே, அதாவது நரகத்துக்கு போகாமல் பூலோகத்திலேயே நம்முடைய வினையினுடைய பலனை ஓரளவு அரசன் குறைக்கிறான். ஆதலால் அரசன் செய்வதும் முதல்வன் ஆணை வழிபட்டது என்று இங்கே சொல்லப்பட்டது. அப்படியாயின் இம்மையில் செய்த பாவம் இம்மையிற்றானே பலிக்குவோமெனின் சில பாவ கண்மங்கள் இம்மையிலே பக்குவப்பட்டு இந்த சரீரத்தில் தானே அவற்றின் பயனை அனுபவிக்க வேண்டியனவாய் வரும். திருப்பி படிங்க. அரசன் செய்வதும் முதல்வன் ஆணை வழிபட்டது என்று இங்கே சொல்லப்பட்டது. அப்படியாயின் இம்மையில் செய்த பாவம் இம்மையிற்றானே பலிக்குமோ எனின், இது ஒரு கேள்வி. அரசன் பாவங்களுக்கேற்ப தண்டனையை இங்கேயே தந்து அந்த பாவ வினைகளை ஓரளவு இல்லாமல் செய்கிறான் என்று இந்த பாடல் சொல்லிற்று. கேள்வி என்ன எழும்புகிறது என்று கேட்டால், அப்படியானால் நாங்கள் இம்மையில் செய்த பாவம் அரசன் தண்டிக்க முடிகிறது என்று சொல்லுகிறோமே, அப்ப இந்த பிறவியிலே செய்த பாவம் இந்த பிறவியிலேயே தீர்ந்து விடுமோ என்று ஒரு கேள்வி வருகிறது. நாங்கள் இதுக்கு முன்பு படிக்கிற பொழுது ஒரு பிறவியில் செய்த வினை என்பது அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடர்ந்து நம்மை வரும் சஞ்சித வினையாக நின்று நம்மை சேரும் என்று நாங்கள் முன்பு படித்து விட்டோம். இப்போ அரசன் தண்டனை கொடுக்கிற பொழுது அவன் அந்த தண்டனையினாலே இவனுடைய வினைப்பயன் தீருகிறது என்று சொல்லுகிறோம். அப்ப என்ன கேள்வி என்றால், ஒரு கேள்வி வருகிறது, அப்படியானால் இந்த பிறவியிலே நாங்கள் செய்த வினைகளை இந்த பிறவியிலேயே அரச தண்டனை பெறுவதன் மூலம் இந்த பிறவியிலேயே தீர்த்து விடலாமோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அடுத்த பிறவிக்கு அந்த வினை சேராமல் இந்த பிறவி வினையை இந்த பிறவியிலேயே அனுபவித்து விடலாமோ என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டு அதுக்கு பதில் சொல்ல போகிறார். படிங்க. இம்மையில் செய்த பாவம் இம்மையில் தானே பலிக்குமோ எனின் சில பாவ கண்மங்கள் இம்மையிலே பக்குவப்பட்டு இந்த சரீரத்தில் தானே அவற்றின் பயனை அனுபவிக்க வேண்டியனவாய் வரும். எல்லா வினையும் அப்படி தீர்வது அல்ல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். இம்மையில் செய்த வினை இம்மையிலேயே தீர்ந்து விடுமோ என்றால் அப்படி அல்ல. எல்லா வினையும் தீராது. சில வினைகள், நாம் இந்த பிறவியில செய்த சில வினைகள் இந்த பிறவியிலேயே தீரும் வண்ணம் பக்குவப்பட்டு தீரும். அப்படி பக்குவப்படாமலும் பல வினைகள் இருக்கும். அவை மறுமையிலே தான் தீரும். ஆகவே இந்த அரசன் போன்றவர்கள் தண்டனை தந்து தீர்ப்பது என்பது இம்மையிலே நாம் செய்த வினைகளினுடைய பக்குவப்பட்ட பகுதிகளைத்தான் அரச தண்டனைகள் தீர்க்கின்றன என்று விளக்கம் செய்கிறார். அப்படி வருபவைகளை இம்மையிலே அனுபவித்து ஒழித்தலும் கூடும். இந்த பிறவியில் செய்த வினை இங்கேயே பக்குவப்பட்டு விட்டால் அதை நாங்கள் இங்கேயே தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட வினைகள் தான் அரச தண்டனைகள் மூலம் தீர்க்கப்படுகிற வினைகள். அவ்வினை ஒழிந்தமையால் பின்பு அதன் பொருட்டு நரக துன்பம் வரமாட்டாது. இங்கேயே ஓரளவு பக்குவப்பட்டு பெரும்பினைகள் பக்குவப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொண்டால் அதை இந்த பிறவிலே தீர்த்து விட்டால் பிறகு நரக துன்பமாகிய கடும் துன்பங்கள் வராமல் போகும் என்று நமக்கு உரைக்கிறார். அவ்வாறே இப்பொழுது பக்குவமாகாமல் மறுமையில் பக்குவமாயின் அது மறுமையில் அனுபவமாம். இந்த பிறவியில் பக்குவப்பட்ட வினைகள் இந்த பிறவியிலேயே நமக்கு துன்ப அனுபவமாகவோ இன்ப அனுபவமாகவோ வந்து சேரும். அப்படி இந்த பிறவியில் பக்குவப்படாமல் இருக்கிற அந்த மற்ற நல்வினை தீவினை என்ற இரண்டும் அடுத்த பிறவியில் நமக்கு பக்குவப்பட்டு இன்ப துன்பமாக வரும்.
அப்படி அடுத்த பிறவியிலும் பக்குவப்படாமல் இருக்கக்கூடிய வினைகள் நிற்கும். எல்லா வினையும் ஒத்த தன்மை உள்ள வினைகள் அல்ல. சில வினைகள் அந்தந்த பிறவியிலேயே பக்குவப்பட்டு அந்தந்த பிறவியிலேயே அனுபவங்களை தந்துவிடும். அனுபவம் என்று நான் சொல்வது இன்ப அனுபவத்தையும் துன்ப அனுபவத்தையும் சேர்த்துத்தான். இது ரெண்டையும் அது தந்துவிடும். அப்படி பக்குவப்படாமல் இருக்கிற வினைகளிலே இன்னொரு தொகுதி வினை அடுத்த பிறவியிலே பக்குவப்படும். அடுத்த பிறவியிலே பக்குவப்படுகிற வினை, அப்போ அந்த வினை பகுதி அடுத்த பிறவியிலே இன்ப துன்பமாக வந்து நம்மை தாக்கி நீங்கும். அடுத்த பிறவியிலும் பக்குவப்படாமல் நாம் செய்த வினைகள் இன்னும் தேங்கி நிற்கும். அப்படி இருக்கிற வினைகளை அது எப்பொழுது பக்குவப்படுகிறதோ, எந்த பிறவியில் பக்குவப்படுகிறதோ அந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிறார். இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த பிறவியிலே நான் ஒன்றுமே செய்யவில்லை, ஒரு துன்பம் ஒருவருக்கு செய்யவில்லை, ஆனால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் உடனே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு பிறவியில் செய்த வினைதான் இந்த பிறவியில் பக்குவப்பட்டு எனக்கு துன்பமாக வந்திருக்கிறது. அதுக்காக நாம் செய்த வினை பாவங்கள் எல்லாம் ஏதோ பிறவியில் செய்த நினைக்காதீர்கள். இந்த பிறவியில் செய்ததை நாம் நம் புத்தியாலே நான் செய்த பாவத்துக்கான தண்டனை தான் வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் ஆராய்ந்து புத்தியாலே பார்த்தாலும் நான் இப்படி ஒரு பிழை செய்யவில்லையே, ஏன் இப்படி ஒரு தண்டனை வந்தது என்று கேட்டால், ஏதோ ஒரு பிறவியிலே நீ இத்தகைய ஒரு வினையை செய்திருக்கிறாய், அதனால்தான் இப்பொழுது உனக்கு அப்படி ஒரு தண்டனை வருகிறது. ஆகவே நாம் செய்த வினைகள் அவ்வப்போது பக்குவமாகி அந்தந்த பிறவியிலேயே தண்டனை பெற்று தீரும். தண்டனை என்று நான் இங்கே சொல்வது தனியே துன்ப அனுபவத்தை மட்டுமல்ல, இன்ப அனுபவத்தையும் தான். அந்தந்த பிறவியிலேயே அதற்கான பலன் கிடைத்துவிடும். இன்னொரு தொகுதி வினை இந்த பிறவியில் பக்குவப்படாமல் அடுத்த பிறவியில் பக்குவப்பட்டு அந்த பிறவியிலே தீரும். இன்னும் ஒரு தொகுதி வினை அடுத்த பிறவியிலும் தீராது. அது எந்த பிறவியில் பக்குவப்படும் என்று தெரியாது. எந்த பிறவியில் நாங்கள் இருக்கிறோமோ அது பக்குவப்படுகிற காலத்திலே அந்த பிறவியில் வந்து நம்மோடு பொருந்தி நமக்கு வினையை துன்பத்தையோ இன்பத்தையோ தந்து நீங்கும் என்கிறார். படிங்க. இப்பொழுது பக்குவமாகாமல் மறுமையில் பக்குவமாயின் அது மறுமையில் அனுபவமாம். இம்மையில் பக்குவமாகி இம்மையில் அனுபவத்துக்கு வரும் வினை திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் எனப்படும். சரி, இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்கள் இந்த பெயரை படமாக்கி கொள்ளுங்கள். என்னுடைய எனக்கு எப்படி என்னவென்றால், இந்த விஷயம் தெரிந்தால் இதுக்கு இப்போ நாங்கள் விஷயம் தெரிந்து கொண்டு விட்டோம். இந்த பிறவியில் அனுபவத்துக்கு வருகிற வினை, அடுத்த பிறவியில் அனுபவத்துக்கு வருகிற வினை, பக்குவப்பட்டு அனுபவத்துக்கு வருகிற வினை, ஏதோ ஒரு முறையில் பக்குவப்பட்டு அனுபவத்துக்கு வருகிற வினை, இந்த மூன்றுக்கும் 3 பெயர்கள் சொல்கிறார்கள். அதை ஞாபகம் வைத்திருக்கிறவர்கள் ஞாபகம் வைத்திருப்பது சிறப்பு. இம்மையில் பக்குவமாகி இம்மையில் அனுபவத்துக்கு வரும் வினை திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் எனப்படும். இம்மையில் செய்த வினை மறுமையில் பக்குவமாகி மறுமையில் அனுபவத்துக்கு வரின் அது அதிர்ஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் எனப்படும். இது இருவகையும் அன்றி இன்ன காலத்திற்கு பக்குவமாம் என்றும் இன்ன காலத்தில் அனுபவத்துக்கு வரும் என்றும் சொல்லுதற்கு இடமின்றி நின்று காலாந்தரத்தில் பக்குவமுற்று ஏதேனும் ஒரு பிறவியில் அனுபவத்துக்கு வர நிற்கும் கண்மம் அணியத காலோப போக்கிய கண்மம் எனப்படும். அதாவது இந்த விடயத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த 3, அதாவது இப்படி இருக்கிறதுக்கு இன்ன பெயர், இது வடமொழி பெயர்கள். ஆகவே அந்த பெயர்கள் எங்களுக்கு இயல்பாக இல்லை. அந்த விடயம் தெரிந்தால் சரி, 3 விதமாக வினை தீரும். அந்தந்த பிறவியிலே தீரும், அடுத்த பிறவியிலே தீரும், எந்த பிறவியில் தீரும் என்று சொல்ல முடியாத ஏதோ ஒரு பிறவியில் தீரும். அது வினைப்பக்குவத்தை பொறுத்து இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் சரி. அந்த 3க்கும் இந்த 3 பெயர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நல்வினை சித்தாந்தம் படிக்கிற சில பேர் இந்த பெயர்களை பாடமாக்கி கொள்வார்கள். பாடமாக்கி அது காலாந்திர கர்மம் அப்படி இப்படின்னு சொல்றதால ஒரு பிரமிப்பூட்டுவார்கள். அந்த பிரமிப்பூட்டுவதற்காக நாங்கள் சித்தாந்தம் படிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டு படியுங்கள். இப்படி நல்வினை தீவினைகள் அனுபவத்துக்கு வருதல் 3 வகையாகி நிகழும். அடுத்த குறிப்பு, பாவங்கள் செய்யின் தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன்.
அந்த நிறையமும் நீர்மை ஈதாம். எனவே புண்ணியம் செய்யினும் அதற்குரிய வரிசையில் வைத்து தீர்ப்பன். அந்த சொர்க்கமும் நீர்மை ஈதாம் என்பதும் பெறப்படும். அதாவது பாவத்துக்கு நரகம் கொடுத்து தண்டனை செய்கிறான் என்றால் புண்ணியத்துக்கு சொர்க்கம் கொடுத்து நல்ல அனுபவத்தை கொடுப்பான் என்பதும் இதனாலே பெறப்படுகிறது என்கிறார். பொழிப்புரை. இப்பூமியிலே செய்யும் பெரிய பாவங்கள் அரச தண்டனையினால் ஒழிதலானும் பின்பு அப்பாவங்களுக்கு நரக தண்டனை இல்லாமையாலும் நரக தண்டனையும் அரச தண்டனையை போன்று இருத்தலாலும் அரசன் செய்யும் தண்டனையும் முதல்வன் அருள் வழி நின்று செய்வதாம். அதாவது அரசன் செய்கிற தண்டனை அரசனால் செய்யப்படுவதல்ல, இறைவன் வழி நின்று செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மறுவாசிப்பு. செய்யுள் எண் 122. அரசன் செயலும் முதல்வன் ஆணை வழிபட்டது. அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி அரும் பாவங்கள் தரையுளோர் செய்யின் தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரார். அந்த நிறையமும் நீர்மையீதான். ஒழிப்புரை. இப்பூமியிலே செய்யும் பெரிய பாவங்கள் அரச தண்டனையினால் ஒழிதலானும் பின்பு அப்பாவங்களுக்கு நரக தண்டனை இல்லாமையாலும் நரக தண்டனையும் அரச தண்டனையை போன்று இருத்தலாலும் அரசன் செய்யும் தண்டனையும் முதல்வன் அருள் வழி நின்று செய்வதாம். அடுத்த பகுதியின் தலைப்பு முதல்வன் வினைப்பயனை தரணி போல தருவன் என்ற கருத்தை சொல்லி அதில் 3 பாடல்கள் அமைந்துள்ளதாக ஒரு குறிப்பு உள்ளது. 123 முதல் 125 வரை. செய்யுள் எண் 123. தலைப்பு முதல்வன் தரணி போல இன்பத் துன்பங்களை நுகர்வித்து இருவினையை போக்குவன். பாடல். அருளினால் உரைத்த நூலின் வராது அதன்மம் செய்யின் இருளுலாம் நிறைய துன்பத்து இட்டு இரும்பாவம் தீர்ப்பன். பொருளுலாம் சொர்க்கம் ஆதி போகத்தால் புனியம் தீர்ப்பன். மருளுலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்திவை வைத்தியநாதன். பொருளுரை. அருளினால் உரைத்த நூலின் வழி வராது. முதல்வன் கருணையினால் உரைத்தருளிய வேதாகம நூல் வழி நடவாது. அதன்மம் செய்யின் பாவம் செய்யின் இருளுலாம் நிறைய துன்பத்து இட்டு இருள் நிறைந்த நரகத்தில் செலுத்தி துன்பத்தினை நுகர்வித்து இரும்பாவம் தீர்ப்பன். பெரிய பாவத்தினை ஒழிப்பன். அரசனை போலவே கடவுளும் இந்த வினை தீர்க்கிறதற்கான தண்டனை கொடுப்பதிலே ஒரு முறைமை வைத்திருக்கிறான். கடும் பாவங்களை செய்தால், கொலை முதலிய கடும் பாவங்களை செய்தவர்களுக்கு நரக தண்டனை கிடைக்கும் என்கிறார்கள். அந்த நரகம் எப்படி இருக்கும் என்றால் இருள் சூழ்ந்ததாக இருக்கும். எப்போதும் இருள் சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த நரகத்திலே இட்டு அந்த பாவங்களை தீர்ப்பான் என்கிறார். அருளினால் உரைத்த நூலின் வழி வராது அதன்மம் செய்யின். முதல்வன் கருணையினால் உரைத்தருளிய வேதாகம நூல் வழி நடவாது பாவம் செய்யின். இருளுலாம் நிறைய துன்பத்து இட்டு இரும்பாவம் தீர்ப்பன். இருள் நிறைந்த நரகத்தில் செலுத்தி துன்பத்தினை நுகர்வித்து பெரிய பாவத்தினை ஒழிப்பன். பொருளுலாம் சொர்க்கம் ஆதி போகத்தால் புனியம் தீர்ப்பன். அந்நூல் வழி நின்று புண்ணியம் செய்யின் இன்பத்துக்கு ஏதுவாகிய பொருள்கள் தங்கிய சொர்க்கம் முதலிய இடங்களில் வைத்து இன்பத்தை நுகர்வித்தலால் அப்புண்ணியத்தை ஒழிப்பன். பாவம் செய்தால் தண்டித்து அந்த பாவத்தை நீக்குவான், பாவவினையை நீக்குவான். புண்ணியம் செய்தால் சுகங்கள் தந்து அதை அனுபவிக்க செய்து அந்த புண்ணிய வினையை தீர்ப்பான். பாவத்தை அனுபவித்ததற்கு நரகம் என்கின்ற பகுதிக்கு செல்வோம். அது இருள் சூழ்ந்ததாக இருக்கும். புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு போகப் பொருட்கள் நிறைந்த இடம். இப்ப நாங்கள் சொர்க்கம் என்று சொல்கிறோமே, அங்கே என்னவென்றால் எல்லா அனுபவமும் எங்களுக்கு நினைத்தது கிடைக்கும். அதை சொல்கிற பொழுது சொல்வார்கள், அங்கே கற்பகத்தரை இருக்கும், அதுக்கு கீழே இருந்து என்ன நினைத்தாலும் நமக்கு கிடைக்கும். காமதேனு நாம் நினைத்ததை எல்லாம் கொடுக்கும். இப்படி
நிறைந்த சுகானுபவங்கள் உள்ளதாகிய இடத்திலே போட்டு புண்ணிய அனுபவங்கள் வினைகளை எல்லா வினையும் தீர வேணும். நல்வினை செய்தால் அதுக்கிட இருந்தால் பரவாயில்லையோ என்றால் இருவினையும் தீர்ந்தால்தான் வினை தீரும். ஆகவே இருவினையும் தீர்ந்தாக வேண்டும். இறைவனுக்கு வேலை அதை தீர்க்க வைப்பதுதான். நல்வினை எப்படி நமக்கு நோயோ, ஆன்மாவுக்கு எப்படி நல்வினை நோயோ, அப்படி தீவினையும் நோயாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த இரண்டு வினைகளையும் தீர்ப்பதற்காக இறைவன் தீவினை செய்தால் நரகத்திலேயும், நல்வினை செய்தால் சுவானுபவங்கள் உள்ள சொர்க்கத்திலேயும் விட்டு அந்த வினைகளை தீர்ப்பான் என்கிறார். பொருளுலாம் சொர்க்கம் ஆதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். அந்நூல் வழி நின்று புண்ணியம் செய்யின் இன்பத்துக்கு ஏதுவாகிய பொருள்கள் தங்கிய சொர்க்கம் முதலிய இடங்களில் வைத்து இன்பத்தை நுகர்வித்தலால் அப்புண்ணியத்தை ஒழிப்பன். இவை மருளுலா மலங்கள் தீர்க்கும் மருந்து. இன்ப துன்பங்களாகிய இவை மயக்கத்தை தரும் புண்ணிய பாவங்களாகிய நோய்கள் இரண்டினையும் தீர்த்தற்குரிய மருந்தாம். நல்வினை தீவினை செய்து புண்ணிய பாவம் எய்தினோம், இது நீக்க வேணும். இதை நீக்குவதற்கு மருந்து இந்த அடுத்த வினைகளை நரகத்திலும் சொர்க்கத்திலும் போய் அனுபவிப்பதுதான். அனுபவிக்க செய்து அதை மருந்தாக தந்து நம் வினைகளை இறைவன் நீக்குவான் என்கிறார். நாதன் வைத்தியன், முதல்வன் வைத்தியனாவான். பொழிப்புரை. பாவம் செய்யின் முதல்வன் துன்பத்தை கொடுத்து அப்பாவத்தை ஒழிப்பன். புண்ணியம் செய்யின் இன்பத்தை கொடுத்து அப்புண்ணியத்தை தீர்ப்பன். இவ்வின்ப துன்பங்கள் வினை நோய்க்கு மருந்தாகும். முதல்வன் வைத்தியனாவன். இறைவனுக்கு வைத்தியநாதன் என்று ஒரு பெயர். எங்கேயோ ஒரு எந்த ஆலயத்திலே அந்த பெயரோடு இருக்கிறான்? வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில். அவனுக்கு மகா வைத்தியநாதன் என்று பெயர். டாக்டர்களுக்குள்ளே மிகப்பெரிய டாக்டர். மற்ற டாக்டர்கள் உடம்பிலே இருக்கிற நோயைத்தான் நீக்குவார்கள். அவர் எந்த ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் உடம்பு நோயைத்தான் அவர்களால் நீக்க முடியும். இவன் உயிர் நோயை நீக்குவான். உயிரில் பற்றி இருக்கிறதாகிய இந்த வினைகளை நீக்குவதன் மூலம் உயிர் நோய்களை நீக்குகிற காரணத்தினாலே அவனுக்கு வைத்தியநாதன் என்று பெயர் என்று சொல்லுகிறார். செய்யுள் எண் 123 மறுவாசிப்பு. அருளினால் உரைத்த நூலின் வராது அதன்மம் செய்யின் இருளுலாம் நிறைய துன்பத்து இட்டு இரும்பாவும் தீர்ப்பன். பொருளுலாம் சொர்க்கம் ஆதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். மருளுலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்திவை வைத்தியநாதன். ஒழிப்புரை. பாவம் செய்யின் முதல்வன் துன்பத்தை கொடுத்து அப்பாவத்தை ஒழிப்பன். புண்ணியம் செய்யின் இன்பத்தை கொடுத்து அப்புண்ணியத்தை தீர்ப்பன். இவ்வின்ப துன்பங்கள் வினை நோய்க்கு மருந்தாகும். முதல்வன் வைத்தியனாவன். பாடல் எண் 124. பாடல் தலைப்பு. முதல்வன் தரணி போல துன்பத்தை நுகர்வித்து பாவத்தை போக்கும் முறைமையை விளக்கல். செய்யுள். மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. வருத்திடும் பிணிகள் அப்பிணி தப்பிய வழியும் செய்ய திருத்துவன். மருந்து செய்யாது உறும் பிணி சென்றும் தீர்ப்பன். உரைத்த நூல் சிவனும் இன்னே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். இதிலே நாங்கள் இதுவரையும் படிக்காத ஒரு விஷயத்தை இந்த பாடலிலே சொல்லுகிறார். கடவுள் வைத்தியநாதனாக இருக்கிறான். நம்முடைய வினை பயன்களை நீக்குகிறான். நல்வினை செய்தால் நன்மை தந்து நீக்குகிறான். தீவினை செய்தால் தீமை தந்து நீக்குகிறான். அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலகத்திலே எப்படி இவையெல்லாம் எப்படி ஒரு அரசன் தண்டித்தும் அருள் செய்தும் காக்கிறானோ அது போலத்தான் இறைவனுடைய நிர்வாகமும் நடக்கிறது. மாறி சொல்வதானால் இறைவன் செய்கிற நிர்வாகம் போல்தான் இந்த பூமியிலே நாம் நிர்வாகம் என்ற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது இயற்கையினோடு இறைவன் செய்த அந்த அமைப்பு தான் நிர்வாகம். அந்த நிர்வாகத்திலே ஒரு புதுமை சொல்லுகிறார் இந்த பாடலிலே. படியுங்கள். பாடல் மீண்டும் மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. வருத்திடும் பிணிகள் அப்பிணி தப்பிய வழியும் செய்ய திருத்துவன். மருந்து செய்யாது உறும் பிணி சென்றும் தீர்ப்பன். உரைத்த நூல் சிவனும் இன்னே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். பொருளுரை.
மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. வைத்தியன் சொன்ன சாத்திர முறைப்படி ஒழுகுவரின் வியாதிகள் உண்டாகா. இது முதல் செய்தி. அதாவது ஒரு வைத்தியன் இன்னென்ன செய்யாதே, உன்னுடைய உடம்புக்கு இந்த சாப்பாடு கூடாது, இவ்வளவு நேரம் தூங்காதே, உடற்பயிற்சி செய் என்பது போன்ற நோய் சம்பந்தமான அறங்களை நமக்கு சொல்லுவான். அதன்படி செய்தால் வருத்தம் வராது. அதுதான் எப்பொழுதும் திறம் என்னென்று கேட்டால், வருத்தம் வந்த பிறகு மாற்றுவதல்ல, வருத்தம் வருவதாமல் பார்த்துக் கொள்வதுதான் சிறந்த வைத்தியம். ஆகவே நல்ல வைத்தியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நோய் வந்த பிறகு மருந்தை கொடுப்பதல்ல அவர்கள் வேலை, நோய் வராமல் காப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்வார்கள். சொல்வது எப்படி என்றால், நூல்களிலே இருக்கும், என்னென்ன செய்யாமல் இருந்தால் நோய் வராது என்று அதைத்தான் சொல்வார்கள். அதுபோலத்தான் இறைவன் செய்த அந்த வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட விடயங்களை நாம் கடைபிடிப்போமானால் பிறவி என்கின்ற நோய் வராமல் விடும். இது ஒன்று. ஆகவே நாம் முதல் பகுதி அந்த நோய் வராமல் இருப்பதற்கான வழியை சொன்னார். அதன் வழி நடந்தால் நோய் வராது. அடுத்தது, மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. வைத்தியன் சொன்ன சாத்திர முறைப்படி ஒழுகுவரின் வியாதிகள் உண்டாகா. தப்பின் பிணிகள் வருத்திடும், அங்கனம் ஒழுகாது தவறின் வியாதிகள் உண்டாகி வருத்தும். வருத்தம் வராதற்கு வழி சொன்னார். அப்புறம் இல்ல, நீ உன் இஷ்டப்படிதான் நடக்க போறா என்றால் நோய் வரும். நோய் வந்து வருத்தங்கள், அதனாலே துன்பம் வந்து உன்னை வருத்தும். இது இரண்டாவது நிலை. தப்பிய வழியும் செய்ய திருத்துவன், அங்கனம் தவறிய விடத்தும் மருந்து செய்து அவ்வியாதியை மாற்றுவன். இதுதான் இந்த வைத்தியனுடைய கருணை. இன்னென்ன சாப்பிடாதே, இன்னென்ன குடிக்காதே, இப்படி இப்படி இரு என்று எல்லாம் வைத்தியர் சொல்வார். இப்படி இருந்தால்தான் நல்லது என்று சொல்லுவார். அப்படி இல்லை, மீறி நடந்தால் வருத்தம் வந்து துன்பம் நாம் அனுபவிப்போம். அப்ப வைத்தியர், நான் முன்னமே சொன்னேன், நீ கேட்கவில்லை, ஆகவே உனக்கு துன்பம் அனுபவிக்கிறது, இதனெல்லாம் அனுபவி என்று சொல்லிவிட்டு இருக்க மாட்டான். வழி முதல் துன்பம் பெறாமல் இருக்கிற வழி சொல்லுவான். துன்பம் வந்து விட்டால், ஒரு நோய் வந்து விட்டால் வைத்தியன் அதை பார்த்து கொண்டிருக்காமல் அந்த நோய் நீக்கிறதுக்கான மருந்தையும் அந்த வைத்தியன் தருவான். முதல் நிலையிலே நோய் வராமல் இருக்கிறதுக்கான வழி சொல்லுவான். நாம் அதை மீறி நடந்து நோயினாலே துன்பப்பட்டால் கருணையுள்ள அந்த வைத்தியன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். ஏதாவது ஒரு மாற்று மருந்தை தந்து அந்த நோயை தீர்க்கிற வழியை செய்வான். அதை ஒப்புவமாக கொண்டு இறைவனும் இந்த உலகத்திலே நமக்கு வினைகள் வராமல் இருப்பதற்கான நல்வழிகளை வேதாகமங்களின் மூலம் சொன்னான். நாம் அதை மீறி நடக்கிறோம். மீறி நடக்கிற பொழுது நோய் வருகிறது. நோய் வந்தது, நான் சொன்னதை மீறி நடந்தால் தானே உனக்கு நோய் வந்தது, வேணும் என்று விட்டு இறைவன் நிற்க மாட்டான். அவன் பெருங்கருணையாளன். ஆகவே நோயை தீர்ப்பதற்கான வழியை செய்ய தொடங்குவான். அதை எப்படி தீர்ப்பான் என்று சொல்லுகிறார். தப்பிய வழியும் செய்ய திருத்துவன், அங்கனம் தவறிய விடத்தும் மருந்து செய்து அவ்வியாதியை மாற்றுவன். மருந்து செய்யாது சென்றும் உறும் பிணி தீர்ப்பன், ஒரு மருந்தும் செய்யாது சென்றும் பொருந்திய அவ்வியாதியை சாந்தி முதலியவற்றாலும் மாற்றுவன். இதுதான் நான் சொன்ன அந்த புது செய்தி. நாங்கள் இதுவரையும் படிக்காத செய்தி. ஒன்று, செய்த வினைக்கான தண்டனையை தந்து தீர்ப்பான். இன்பத்துக்கு இன்பம், துன்பத்துக்கு துன்பம். இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், சிலருக்கு அது வைத்தியனை வைத்துதான் சொல்றார். அதாவது இது எங்களுடைய பழைய தமிழ் முறை. நோய்க்கு மருந்து கொடுப்பது, அந்த மருந்திலே கசப்பான மருந்து, இனிப்பான மருந்து என்று ரெண்டு வகையான மருந்து உண்டு. ஏதோ ஒரு வகையிலே நோய் தீர்க்க முயற்சி. இப்படி எந்த மருந்தும் கொடுக்காமல் சாந்தி முதலியவற்றை செய்தும் இறைவன், ஒரு வைத்தியன் நோய் நீக்குவது போல இறைவனும் இன்ப துன்பங்களை கொடுக்காமலும் சாந்தி முதலியவற்றை செய்ய அதற்குரிய பயனை தருவான். அதனால்தான் இன்றைக்கும் நாங்கள் பிராயச்சித்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கோயில்களிலே அந்த சாந்தி செய், இந்த சாந்தி செய் என்று சொல்கிறார்களே, முறைப்படி அவற்றை செய்தால் அதனாலும் வினை தீரும் என்கின்ற செய்தி இந்த பாடலின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. மருந்து செய்யாது சென்றும் உறும் பிணி தீர்ப்பன், ஒரு மருந்தும் செய்யாது சென்றும் பொருந்திய அவ்வியாதியை சாந்தி முதலியவற்றாலும் மாற்றுவன். உரைத்த நூல் சிவனும்
சொல்லப்பட்ட வேதாகமங்களை அருளிய சிவனும் அவ்வேத ஆகமங்களின்படி ஒழுகாத விடத்து உறும் கண்மம் வந்து பொருந்திய பாவ கண்மத்தை இன்னே ஊட்டி தீர்ப்பன், இத்தன்மையாகவே நுகர்வித்து தீர்ப்பன். அதாவது மருந்து கொடுத்து தீர்ப்பான், சிலருக்கு மருந்து கொடுக்காமல் சாந்தி செய்தே அதை தீர்ப்பான். அதாவது வைத்தியன் சாந்திகள் செய்வதன், பழைய காலத்தில் அந்த முறை இருந்திருக்கிறது. சாந்திகள் செய்வதன் மூலமும் ஒருவருக்கு வரக்கூடியதாகிய நோயை தீர்ப்பார்கள். அதுபோலத்தான் இறைவனும் நோய்க்கு மருந்து கொடுத்தும் தீர்ப்பான், சாந்திகள் செய்தும் தீர்ப்பான் என்கிறார். குறிப்புரை விவரமாக சொல்லுவார். மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா, வருத்திடும் பிணி கடப்பின் மருத்துவ நூலில் கூறியபடி நடந்து வரின் பிணிகள் வரா. அங்கனம் நடக்க தவறின் பிணிகள் உண்டாகி துன்பத்தை தரும். அதுபோல வேதாகமங்களின் கூறிய விதிப்படி ஒழுகிவரின் பாவ கண்மங்கள் பொருந்தா. அங்கனம் ஒழுகாத விடத்து பாவ கண்மங்கள் உண்டாகி அவற்றின் பயனாகிய துன்பம் அனுபவத்துக்கு வரும். இந்த படிக்கிற பொழுது என்ன எண்ணம் என்றால், ரொம்ப லேட் ஆகிட்டோமே என்று தெரியுது. முன்னமே தெரிந்திருந்தால் இந்த பாவ புண்ணியங்கள் வராமல் தடுத்திருக்கலாம். அதாவது இறைவன் சொன்ன அந்த வேதாகம தர்மம் என்பதுதான் நாங்கள் படிக்கிற திருக்குறள். அதன்படி படிக்கிற பொழுது அறங்கள் எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது என்று தெரிகிறது. அது திருவள்ளுவர் சொன்னதல்ல, இறைவன் சொன்ன தர்மங்களை திருவள்ளுவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் லேட்டா படிச்சுட்டோம். இது முன்னமே படித்திருந்தால் பல பாவங்கள்ல இருந்து தப்பி இருக்கலாம். இனியேனும் படித்ததன்படி நடந்து பாவங்கள் சேர்க்காமல் இருப்பதற்கு கடவுள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஏதோ பக்குவப்பட்டதாலே நமக்கு எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். வழிகாட்டியது மட்டுமல்ல, இப்படித்தான் நடக்கிறது என்கின்ற உண்மையையும் தத்துவங்கள் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். வேதாகமங்களில் கூறியபடி ஒழுகிவரின் பாவ கண்மங்கள் பொருந்தா. அங்கனம் ஒழுகாத இடத்து பாவ கண்மங்கள் உண்டாகி அவற்றின் பயனாகிய துன்பம் அனுபவத்துக்கு வரும். அத்துன்பமும் ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என மூவகைப்படும். முன்பு நாங்கள் திருக்குறளிலே படித்திருக்கிறோம். ஒருவருக்கு வருகிற துன்பம் 3 வகையான துன்பம். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்று 3. அதுக்கு அவர்கள் இதிலேயே அவர் விளக்கப்படுத்துவார். ஆதி தெய்வீகம் என்பது தெய்வத்தால் வருகிற துன்பம். தெய்வம் என்ற சொல்லுக்கு விதி என்ற பொருளும் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அதனால வருகிற துன்பம் என்ற ஒன்று. அடுத்தது இந்த உலகு ஆதி பௌதீகம் என்பது பஞ்சபூதங்களால் வருகிற துன்பம். பௌதீகம் என்பது ஆதி பௌதீகம் என்பது பஞ்சபூதங்களினாலும் நமக்கு ஏற்படும். வெள்ளம் வந்தது, காற்றடித்தது, மழை பெய்ததுக்குள்ளே அகப்பட்டு போகிறோம் என்பதெல்லாம் ஆதி பௌதீகம். மற்றது உயிர்களாலே வருகிற துன்பம், அதுதான் ஆதி ஆன்மீகம். இந்த 3 வகையாக துன்பங்கள் பிரிக்கப்படும் என்கிறார்கள். ஆதி தெய்வீகம் தெய்வம் தானே காரணமாக வருவது. ஆதி பௌதீகம் பஞ்சபூதங்கள் வாயிலாக வருவது. ஆதி ஆன்மீகம் உயிர்களால் வருவது. பிணிகள் என்பதற்கு பாவ கண்மம் என்ற குறிப்பு தரப்பட்டுள்ளது. குறிப்பு 2, தப்பிய வழியும் செய்ய திருத்துவன். வாகட நூலின்படி நடவாது பிணி உண்டாகிய இடத்தும் வைத்தியன் மருந்தை கொடுத்து அப்பிணியை தீர்ப்பன். வைத்திய நூல்களுக்கு ஒரு பெயர். பாகட நூல் என்றால் வைத்திய நூல் என்று பெயர். அதுபோல வேதாகமங்களின்படி ஒழுகாது பாவ கண்மம் பயன் தரும் இடத்து முதல்வன் துன்பத்தை அனுபவிக்க செய்து அப்பாவ கண்மத்தை ஒழிப்பன். செய்து என்பது செய்ய என தெரிந்து நின்றது. வைத்தியன் முதலிலே என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று நம்மை நெறிப்படுத்துவான். நெறிப்படுத்தியும் அதை மீறி நாம் நடந்து நோய் வந்து விட்டால், நான் சொன்னதை நீ கேட்கவில்லை, ஓடிப்போ என்று துரத்த மாட்டான். அதையும் நீக்குவான். அந்த மருந்து வைத்தியம் வருத்தம் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கும் மருந்து முதலியவற்றை தந்து அந்த வருத்தங்களை நீக்கவும் துணையாக நிற்பான். அதுபோலத்தான் இறைவனும் தர்ம காரியங்களை எடுத்து சொல்லி இருக்கிறான். அதன்படி நடந்தால் துன்பம் வரமாட்டாது. மீறி நடந்து துன்பம் வந்து விட்டாலும் இறைவன்
நான் சொன்னதை நீ கேட்கவில்லை என்று நம்மை வெறுத்து ஒதுக்க மாட்டான். அந்த நோய் நீக்குவதற்கான வழியையும் நமக்காக செய்வான் என்கிறார். மூன்றாவது குறிப்பு, மருந்து செய்யாது உறும்பினி சென்று தீர்ப்பன், துன்பத்தை அனுபவிக்க விடாது சாந்தி முதலியவற்றாலும் அப்பாவ கண்மத்தை நீக்குவன் என்பது. இது எல்லாருக்கும் உரிய ஒன்று அல்ல. அதுக்கான, அதாவது நாங்கள் நிறைய நன்மைகளை செய்து கொண்டு போய் ஒரு அருமையாக எங்கேயாவது துன்பங்களை செய்கிற இடத்திலே இறைவன் நினைப்பான், இவர்களுக்கு சாந்தி முதலியவற்றால் இன்பமோ துன்பமோ கொடுக்காமல் அந்த வினைகளை நீக்கிவிடலாம் என்று இறைவன், அது முடிவு செய்வது இறைவன் தான், நாங்கள் அல்ல. ஏன் நாங்கள் சாந்தி செய்ய முடியாதா என்றால், நீங்கள் சாந்தி செய்ய புறப்பட்டாலும் அது சமயத்திலே நடவாது. இறைவன் தீர்மானித்தால் தான் அந்த சாந்தி என்பது நடக்கும். அப்படி இல்லை, நீங்கள் அதை மீறி நான் சாந்தி செய்து நீக்கிறேன் என்று சாந்தி செய்தால் அது ஒழுங்கான சாந்தி செய்கிறவர் வந்து கிடைக்க வேண்டும், அதுக்கு உரிய அந்த விடயம் தெரிந்தவர் வந்து கிடைக்க வேண்டும். இதெல்லாம் கிடைக்காவிட்டால் என்ன அர்த்தம் என்றால், எங்கள் பாவம் சாந்தியால் தீராத பாவம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாந்தி, ஆனால் சாந்தியின் மூலமும் இறைவன் இன்ப துன்பங்களை கொடுக்காதும் வினைகளை தீர்ப்பான் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மருந்து செய்யாத உறும்பினி சென்றும் தீர்ப்பன், துன்பத்தை அனுபவிக்க விடாது சாந்தி முதலியவற்றாலும் அப்பாவ கண்மத்தை நீக்குவன் என்பது. குற்றது ஒழின் இணை உரையில் இருவினையும் உளவாம் என்னும் சிவபிரகாச செய்யுளை நோக்குக. சிவபிரகாச செய்யுள் மேற்கோள் காட்டுகிறார். பொழிப்புரை. வாகட நூலின் வழி ஒழுகுமிடத்து பிணிகள் உண்டாகா, அந்நூலின் வழி ஒழுகாத விடத்து பிணிகள் உண்டாகி துன்பத்தை வருவிக்கும். அப்பிணிகளை வைத்தியன் மருந்து கொடுத்து மாற்றுவன், ஒரு மருந்தும் கொடாது சாந்தி முதலியவற்றை செய்வித்தும் மாற்றுவன். அதுபோல வேதாகம விதிப்படி ஒழுகும் இடத்து பாவ கண்மங்கள் வந்து பொருந்தா, அங்கனம் ஒழுகாத விடத்து பாவ கண்மங்கள் பொருந்தி துன்பத்தை வருவிக்கும். முதல்வன் அப்பாவ கண்மங்களால் வரும் துன்பத்தை அனுபவிக்க செய்து அவற்றை ஒழிப்பன், துன்பத்தை அனுபவிக்க விடாது சாந்தி முதலியவற்றாலும் அப்பாவ கண்மங்களை நீக்குவன். இது ஒரு நமக்கு நிம்மதி தருகிற ஒரு செய்தி. நல்லவர்களாக தொடர்ந்து வாழ்ந்து விடுவோமானால் இறைவனே நமக்கு கடும் தண்டனை ஏதும் இல்லை. சில பேருடைய நோய்க்கு கட்டும் கசப்பான மருந்து கிடைக்கும், அதை உண்பதே கஷ்டம். ஊசி போடுவார்கள் அல்லது வெட்டுவார்கள், இதெல்லாம் கடும் நோய்க்கான மருந்துகள். அப்படி இல்லை மெலிய நோய்தான் என்றால் இறைவன் வைத்தியன் என்ன செய்வான், இவர்களுக்கு ஒரு கசப்பு இனிப்பு தெரியாத மாதிரி ஒரு சாந்தி முதலியவற்றாலே நோய்களை நீக்கி விடுவான். அதுபோல சில புண்ணியான்மாக்களுக்கு இறைவன் அந்த ஆன்மாக்களை கொண்டு சாந்திகளை செய்வித்து இருக்கக்கூடிய அந்த துன்ப அனுபவங்களையோ இன்ப அனுபவங்களையோ நீக்கி தருவான் என்று அந்த வினை நீக்கும் முறைமையை, இறைவன் வினை நீக்கும் முறைமையை சொல்லி இருக்கிறார். இதிலே நாம் ஒரு புது உண்மை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வினைகளை சாந்தி முதலியவற்றாலும் தீர்க்கலாம் என்று தெரிந்து கொள்கிறோம். இதை இந்த புத்தகத்திலே தெரிந்து கொண்டோம் என்பதற்காக சாந்தி செய்தே எல்லா வினையும் தீர்த்து விடலாம் என்று கருதாமலும், வீணாக சாந்தி செய்கிறோம் என்று சொல்லுகிறவரிடம் எல்லாம் போய் அவர்கள் சரியானவர்களா என்று தெரியாமல் அகப்பட்டு கொண்டு பொருளை வீணாக்காமலும் முடிந்த அளவு தர்ம வழி நடப்பதுதான் முதல் சிறந்தது. அதற்கு பிறகு உயர்ந்தோர் என்று காணப்படுகிற, அதாவது சாந்தி முதலியவற்றை அந்தணர்கள் தான் நமக்கு செய்து தருகிறார்கள் பெரும்பாலும். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயம், பிராமணருக்குரிய ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறவனால் செய்யப்பட்டால்தான் சாந்தி முதலியவை நமக்கு பயன் செய்யும். அப்படி இல்லை, அவற்றை கடைபிடிக்காத பொருளாசை கொண்டவர்களால் செய்தால் அது பயன் செய்யாது என்பது மட்டுமல்ல. பயன் செய்யாமல் விட்டால் பரவாயில்லை, ஒரு பிள்ளையான ஆளை கொண்டு செய்தோம், பயன் செய்யாமல் விட்டால் பரவாயில்லை என்று விட்டு விடலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாலே செய்கிற பொழுது அதற்கு எதிர்ப்பயனும் செய்துவிடும். நீக்குவதற்காக செய்த வினையிலே புது வினை வந்து நம்மை தாக்கும் என்கிறார்கள். அதனால்தான் அப்பிராமணர்களை கொண்டு சாந்தி முதலியவற்றை செய்யாதே என்று நூல்கள் சொல்லும். அப்பிராமணர் என்றால் பிராமண ஒழுக்கம், பிராமணர்களாக பிறந்தும் பிராமண ஒழுக்கங்களை கடைபிடிக்காதவர்கள்
அவர்களை கொண்டு நீங்கள் செய்கிற சாந்தி என்பது புண்ணியத்துக்கு பதிலாக பாவத்தை தந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இறைவன் வினைகளை தீர்க்கும் முறைமை, ஒரு வைத்தியன், ஒரு அரசன் எப்படி தண்டனைகள் தந்து சௌகரியங்கள் தந்தும் தன் இட்ட கட்டளைப்படி நடப்பவர்களுக்கு சௌகரியமும் தான் இட்ட கட்டளைப்படி நடக்காதவர்களுக்கு தண்டனையும் தந்து அவர்களை நெறிப்படுத்துகிறானோ, அப்படி இறைவனும் இந்த உயிர்களை பாவ புண்ணியங்களுக்கேற்ப இன்ப துன்பங்களை தந்து நெறிப்படுத்துவான். அதுபோலவே ஒரு மருத்துவன் எப்படி ஒரு நோயாளியினுடைய நோயாளிக்கு வருத்தம் வராமல் முதலிலே வழி சொல்லுவான், அப்படியும் அவன் வருத்தத்தை தேடிக்கொண்டால் அவனை வெறுக்காமல் அவனை காப்பான். அப்படி மருந்து கொடுத்து அப்படி காக்கிற பொழுது முதலிலே மருந்து கொடுத்து காப்பான். சில பேருக்கு அருமையாக மருந்தேதும் இல்லாமல் சாந்தி முதலியவற்றாலும் காப்பான். அதுபோல இறைவனும் உயிர்களை பிடித்த வினைகளை இன்ப துன்பமாகிய மருந்துகளை தந்தும் காப்பான். அப்படி இல்லாத ஒரு சிலருக்கு, அது எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு சாந்திகளை அவர்களை கொண்டு சாந்திகளை செய்வித்து வினைகள் அவர்களை பற்றாத வண்ணம் அல்லது அவர்களிடமிருந்து நீங்கும் வண்ணம் காத்தருள்வான் என்கிறது இந்த பாட்டு. இன்றைக்கு இந்த பாட்டளவிலே வகுப்பை நிறுத்துவோம். அடுத்த வகுப்பிலே படிப்போம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.